பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம மாறி இருந்துட்டு எனக்கு இப்போதான்க்கா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னாச்சு மாதிரி இல்லைக்கா, பார்க்குறவங்க எல்லாருமே குமரவேலுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையான்னு சொல்லி கேட்டு ரொம்பவே டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு வழியாக குமரவேலுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இனிமே அடுத்தடுத்து அவன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும். அவன் செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் பிராச்சித்தனை அவன் கண்டிப்பாக தேடிப்பாங்க்கா. ஆனால் இந்த பொண்ணையாவது அவன் சந்தோஷமாக பார்த்துக்கணுங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அரசி முதல்ல இந்த வீட்டுக்கு மருமகளாக காலடி எடுத்து வச்சதை என்னால் நிஜமாவே மறக்கவே முடியல. அரசி ரொம்பவே நல்ல பொண்ணுக்கா. அரசியே இந்த வீட்டில் வாக்கப்பட்டிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, இவனோட போதாத காலம். அரசி இவனை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டா. ஆனால் இந்த சுடர் பார்த்தா கூட ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான்க்கா இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் நடந்ததெல்லாம் இந்த வீட்டில் நடந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி. அப்போ தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி கோமதி வீட்டுக்கு எதுவுமே தெரியாமல் போச்சு. ஆனால் இந்த குடும்பத்தில் எதுவும் இல்லைன்னு நமக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தாலையும் அப்படி கிடையாது. இனிமே அவள் நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததை பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள முறைப்படி என்னென்ன நடக்குமோ அது எல்லாத்தையும் நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாரியும் வடிவும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.